ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளில் இந்த சாட்சி மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, என்னுடைய பெயர் ராஜசேகர். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் இந்த ராஜபாளையம் தான் சொந்த ஊர். அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எங்கள் அப்பா ஆர்ப்பூர நல்ல ஒரு வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து குடும்பத்தில் நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த நாட்களில் எங்கள் அப்பாவுக்கு நிறையா வேலையில் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அதன் மூலமாக எங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க குடும்பத்துக்கு செய்வனை வைத்து எப்படியாட்டும் இந்த வேலையை கெடுக்கணும், இந்த வேலையை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லி செய்வனை வைத்து எங்கள் அப்பா ஒரு குடிகாரனாய் மாறிவிட்டார். எங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க, எந்த தீய பழக்கமும் கிடையாது. இப்போ குடித்து விட்டு வீட்டில் அடிக்கடி சண்டை போடுறது, எங்கள் அம்மாவை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி அதிகமாக வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் ஆரம்பித்தது. குடும்பத்தில் சமாதானக்கேடு, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இப்படி எங்கள் அம்மாவை அடித்து தொடர்ச்சியாக அடித்து சித்திரவதைப்படுத்தின உடனே எங்கள் அம்மா அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் பைத்தியமாக்கப்பட்டார்கள். பைத்தியமாகி ஒவ்வொரு இடமா ஓட ஆரம்பித்து விடுவார்கள். நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். இப்படியே அப்படியே ஒரு சில ஆண்டு காலமாய் நடந்து கொண்டிருந்தது. செய்வனின் மூலமாக எங்கள் அண்ணன் ஒரு குடிகாரனாய் மாறிவிட்டார். எனக்கு நேரம் மூத்த அண்ணன் ஒரு குடிகாரனாய் மாறிவிட்டார். எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், 3 ஆண்கள் 4 பெண்கள். நான் தான் வீட்டில் இளைய மகன். குடும்பத்தில் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அப்படியே அந்த செய்வனை கட்டி மூலமாக முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. இப்போ இப்படியே போய்கொண்டிருக்கிற நாட்களில் எங்கள் அப்பாவுக்கு அந்த வேலை போய்விட்டது. மறுபடி பிஎஸ்சி கம்பெனியில் தூத்துக்குடியில் கப்பல் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்கு எனக்கு விவரம் தெரியும் போதே ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் 4 கப்பல் 5 கப்பல் வரும். ஒரு கப்பலுக்கு 100 பேரை வேலைக்கு விட்டுருப்பாங்க. அதுலேயும் நல்ல வருமானம் வந்தது. அப்பவும் எங்கள் அப்பா குடித்து விட்டு அதிகமாக கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு அந்த வேலையும் கடைசியில் எங்கள் அப்பா விட்டு போய்விட்டது. இப்போ வீட்டில் பயங்கரமான கஷ்டம், சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. சாப்பாடு பொங்கினாலே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் எங்கள் அப்பா குடித்து விட்டு எங்கள் அக்காவை அசிங்கமாக பேசிட்டாங்க. 2வது அக்காவை அசிங்கமாக பேசிட்டாங்க. அப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எங்கள் அக்கா கையில் மண்ணெண்ணெய் கேன் இருக்கு. நான் பக்கத்தில் எங்கள் அக்கா அப்படின்னு நான் பக்கத்தில் போகிறதுக்குள்ள மலமலன்னு மண்ணெண்ணையை ஊற்றி தீப்பிட்டி வெட்டி மேலே போட்டாங்க. என் முன்னால் இருந்து மலமலமலன்னு திப்பு எரியுறது. நான் பக்கத்தில் நின்ன கண்டு தம்பி நீ தூர போன்னு சொல்லி அவங்க மேலே இருக்கிற தாவானியை தூக்கி வீசினாங்க. நான் பக்கத்தில் இருந்த கண்டு அது என் மேலே கவர் ஆயிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு இப்போ 2 பேருக்குமே சூடு தாங்க முடியாமல் வேகமாக வெளியே ஓடி ஏத்தாப்புல ஒரு வீடு இருந்தது, ஒரு தொட்டிக்குள்ள போய் விழுந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டி வந்தது. இந்த வண்டி வந்து ஜிஹெச் கொண்டு போனாங்க. என்ன ஒரு முழு வாழலையிலையும் எங்கள் அக்காவில் ஒரு முழு வாழலையிலையும் படுக்க வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, எங்கள் அக்கா சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கோபத்தில் நான் அதை செஞ்சுட்டேன், அப்பா என்ன அசிங்கமாக பேசிட்டாங்க, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த கோபத்தை உண்டாக்குறவன் தான் சாத்தான். இந்த கோபத்தின் மூலமா குடும்பத்தில் பலவிதமான இழப்புகள். தண்ணின்னு சொல்லி 3 நாளா தண்ணி கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணியோட எங்க அக்காளுக்கு கொடுக்கல. கரெக்டா 3வது நாள் என் கண்ணு முன்னாலே எங்க அக்கா மரித்து போனார்கள். நான் கிட்டத்தட்ட 1 மாசம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் மறுபடி வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா பைத்தியமாக்கப்பட்டார்கள். அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம என் பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி எங்க அம்மா பைத்தியமா ஒவ்வொரு இடமா ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அருமையானவர்களே, 4 நாள் 5 நாள் எங்க அம்மா வந்துருவாங்க. ஒன்று தருவைக்குளம் போவாங்க, இல்லைன்னா தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, மறுபடியும் வந்துருவாங்க. ஆனா ஒரு 5-6 நாள் வரலன்னு உடனே எனக்குள்ள பயம் வந்துட்டு. ஏன்னா எல்லாருமே திருமணமாகி போய்விட்டார்கள். நான் வீட்டில் லாஸ்ட் பையன். ரொம்ப பயம் கொடுத்துட்டு பகலெல்லாம் பையனோடு விளையாடும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது. நைட் ஆகிட்டா எங்கள் அம்மா நினச்சி ஏங்கி அழுதுகிட்டே இருப்பேன். அம்மா எங்கே போனாங்களே தெரியலன்னு சொல்லி ஏங்கி அழுவேன். கடைசியில் 1 வாரம் கழிச்சு எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்ட போய் சொன்னேன், அம்மாவை காணும், எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தோம், கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு மந்திரவாதிட்டு போனோம். இப்படி எங்கள் அம்மா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வெத்திலையில் மை போட்டு பார்த்தார். நான் பக்கத்தில் நிற்க, எங்கள் அக்கா எங்கள் மைனி எல்லாம் நின்னாங்க. நான் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு வெத்தலை எடுத்து வெத்தலையில் மையை தடவி
அப்படி தூக்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, உங்க அம்மா குற்றாலத்தில் குளிச்சிட்டு இருக்காங்க, நீங்க இப்போ போனா உடனே உங்க அம்மாவை பிடிச்சலாம் கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. உடனே எல்லாருமே கடந்து போனாங்க. எங்க அம்மாவை காணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாங்க வேண்டிய பைசா வாங்கிட்டு எங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. எங்க அம்மா போயும் ஏறத்தாழ ஒரு 35 வருஷத்துக்கு மேலவே இருக்கும். எங்க போனாங்கன்னே தெரியல. இந்த குடி மூலமா, கஞ்சா பழக்க மூலமா எங்க அப்பா அதுக்கு அடிமைப்பட்டு முழு குடும்பமும், எங்க அண்ணன் ஒரு குடிகாரனாய் மாறிவிட்டார், எனக்கு நேரம் மூத்த ஒரு குடிகாரனாய் மாறி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரவுடி, அவரோடு சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை அவரும் அழித்துக் கொண்டார். இப்படி முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. இப்போ எல்லாருமே திருமணமாகி போய்விட்டார்கள். நானும் எங்க அப்பாவும் தான் இருக்கோம். நைட்டெல்லாம் எங்க அம்மாவை நினைச்சு அழுவேன். வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. அம்மா எங்க போனாங்களோ தெரியலன்னு சொல்லி ஒரு சில ஆண்டுகளாக நான் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. அருமையானவர்களே, எனக்கு ஒரு 11-12 வயசு இருக்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர்கள், சரியில்லாத நண்பர்களோடு நான் பழக்கமாகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டீ கடையில் போய் கட்டுப்பீடி பழகிட்டு வருவாங்க. இந்த டீ கடையில் பீடி சிகரெட் அடிச்சுட்டு கீழே போட்டிருக்கும் போது ஒரு 9 மணி 10 மணிக்கு அவங்க போய் அந்த சிகரெட்டு கட்டை பீடி எல்லாத்தையும் பிறக்கிட்டு வந்து தருவாங்க. அப்படியே எனக்கு பழகி தந்தாங்க. ஒரு 10-11 வயசுல அந்த பீடி சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு அதற்கு பிற்பாடு அந்த முருங்கேட்டில் அவங்க வேலை பார்த்தாங்க. கஞ்சா பழக்கத்துக்கு எனக்கு பழகி தந்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதில் இருக்கிற கட்டப்பீடியில் இருக்கிற அந்த தூளை பூரா ஒரு தீப்பெட்டியில் தட்டி அடைச்சு எனக்கு இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சில நண்பர்கள் பழகி கொடுத்தாங்க. இப்படிதான் என்னுடைய செயற்கை சரியில்லாம நான் பீடி சிகரெட்டுக்கு கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு, அது மாத்திரமல்ல ஒரு 12-13 வயசுல மறுபடியும் குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு. ஏன்னா எனக்கு ஆதரவு கிடையாது, என்ன கேள்வி கேட்க ஆளு கிடையாது. நான் கடலுக்கு போய் நானே உழைச்சி குடி, சூதாட்டம், கஞ்சா பழக்கம், இப்படி ஒரு 18-19 வயசு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு 4 கேஸ் ஆயிட்டு. கிட்டத்தட்ட 4 நேரம் ஜெயிலுக்கு போய் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. எப்படியாவது இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும், இந்த சூதாட்டத்திலிருந்து விடுதலை ஆகணும், யாராட்டும் நம்மளை விடுதலையாக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல நாட்களா ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனா ஆசை இருக்கும், ஆனா முடியல. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நான் போன ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிற்பாடு என்ன ஸ்கூல்ல கொண்டு விட ஆளு கிடையாது, பராமரிக்க ஆளு கிடையாது. ஏன்னா எங்க அம்மா எங்க போனான்னு தெரியல, எங்க அக்கா இறந்துட்டாங்க. வாழ்க்கையில முழுக்க சாத்தானுக்கு அடிமைப்பட்டு படிப்பும் பாதிக்கப்பட்டது. படிப்புல எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஸ்கூலுக்கு போவே விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மறுபடியும் எங்க அக்கா வந்து நானும் எங்க அப்பாவும் இருக்கும்போது, நீங்க இருக்க வேண்டாம், அக்கா வீட்டுக்கு வான்னு சொல்லி கிருஷ்ணராஜபுரம் கூப்பிட்டு வந்தாங்க. சரி, இவனுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சாராட்டும், இவன் குடியாம இருப்பான்னு பாப்புன்னு சொல்லி திருமணம் முடிச்சு வச்சாங்க. நான் ஜெயில இருக்கும்போது தான் எனக்கு வெளியே பொண்ணு பார்த்தாங்க. அப்போ பெண் வீட்டுல உங்க தம்பி எங்கன்னு கேட்கும்போது, என் தம்பி ராமேஸ்வரத்துல கடலுக்கு போறான், அவன் வந்துருவான்னு சொல்லி ஒரு சகோதரியை பார்த்துட்டாங்க. நான் ஒரு கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த சகோதரி எனக்கு கொண்டு போய் காட்டினாங்க. ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சா அவன் குடிக்க மாட்டான்னு சொல்லி திருமணத்தை முடிச்சு வச்சாங்க. திருமணத்தை முடிச்ச பிற்பாடு அதிகமான குடி, அதிகமான சூதாட்டம், கஞ்சா பழக்கம். 5000-10,000 நான் சூதாட்டத்தில் தோத்திருப்பேன். வீட்டுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க மனசு வராது. எனக்கு 3 பெண் பிள்ளைகள். அப்படியே 3 பேரும் 2 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த பிள்ளைகள் படுத்து கிடக்கும். நான் கண்ணீர் வடிச்ச நாட்கள் உண்டு. இவ்வளவு பணத்தை நம்ம தோத்திருக்கோம் சூதாட்டத்துல, இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியலையே, ஏன் இப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. குடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா குடிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க, சூதாடக்கூடாது, கஞ்சா அடிக்க கூடாது, நம்மளும் வாழன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த சாத்தான் அவங்களை அடிமைப்படுத்தின பிற்பாடு அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கிறத பார்க்க முடியும். அநேக மனைவிட்ட கேட்ட சொல்லுவாங்க, இனி நான் குடிக்க மாட்டேமா, இந்த நாள் மட்டும் என்ன மன்னிச்சுக்க, இனி நான் குடிக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. மறுபடியும் அதே மாதிரி அவங்க தொடர்ந்து குடிக்கிறத பார்க்க முடியும். அருமையானவர்களே, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. கரெக்டா 3 வருஷம் நானும் என்னுடைய நண்பர் ஒரு சகோதரன் இருக்கிறார். 3 வருஷம் பிசிங்கார்பூர்ல அந்த மீன் பிடிக்கிற துறைமுகத்துல சூதாடியே என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன். 3 வருஷம் நான் வேலைக்கு போகல. நைட்டு நானும் என்னுடைய நண்பரும் அங்க அந்த பிசிங்கார்பூருக்கு போவோம். நாங்க மேக்கையா கீக்கையா இருந்து அந்த ரம்மி விளையாட்டுல ஏமாத்தி தான் ஜெயிப்போம். கரெக்டா 4 மணி 3:30 மணி வரை விளையாடுவோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கார்னேஷன் தியேட்டர் பக்கத்துல அம்பாள் ஒயின் ஷாப் இருந்துச்சு. கரெக்டா ஒரு 4:30 மணிக்கு அங்க வந்துருவோம். காலையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆளுக்கு 2000-3000 ஜெயித்திருப்போம். அந்த 4 மணி 4:30 மணிக்கு அவங்கள நாங்க தான் எழுப்போம், ஐயா கடையை திறங்கன்னு சொல்லி. விடிய காலமே குடிச்சிட்டு பகலெல்லாம் குடிச்சிட்டு சூதாடிட்டு மறுபடியும் பிசிங்கார்பூர்ல போய் மறுநாள் தொடர்ச்சியா அங்க போய் சூதாடுவோம். வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. என் மனைவி இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனுக்கு நம்மளை கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி பல நாட்கள் வேதனைப்பட்டிருக்கா. இதுல குடித்து விட்டு கஞ்சா அடிச்சுட்டு இதுல சந்தேகப்பட்டு வேற பேசுவேன். வெளியே கடைக்கு போயிட்டு வந்தா கூட சந்தேகப்படுவேன், அசிங்கமா பேசுவேன். சொல்ல, என்ன நீங்க அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, என்ன இப்படி அசிங்கமா பேசாதங்க, என்னால தாங்கவே முடியல அப்படின்பா. அருமையானவர்களே, இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும்போது
ஒரு நாள் எங்க அம்மாவுடைய தங்கச்சி இறந்தாங்க. நைட்டு முழுவதும் நல்லா குடித்தேன். காலையில குடிக்கிறதுக்கு பணம் கிடையாது. அன்னைக்கு அடக்காரம் எடுக்கணும், பணம் இல்லைன்னு சொன்ன உடனே என் மனைவிட்ட நான் போய் சண்டை போட்டேன், எனக்கு குடிக்க பணம் தான் அப்படின்னு. அப்ப என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என் மனைவி சொல்றாங்க. இப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்குள்ள இருந்து சாத்தா என்ன செய்யறானா, இவளை இந்த வீட்டுல வைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வருது. என் மனைவி பிள்ளைகள் வெளியே போனாங்க. நான் ஒரு சின்ன போட்டு வச்சிருந்தேன், வல்லம் வச்சிருந்தேன். அந்த வள்ளத்துக்கு போற டீசல் 10 லிட்டர் டீசல் வீட்டில் இருந்தது. வீட்டை விட்டு வெளியே போன உடனே மலமலன்னு டீசலை ஊற்றி வீட்டை தீ வச்சு விட்டேன். தீ வச்சு விட்டு அப்படி திப்பு திப்புன்னு எரியுது. நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு என்னுடைய நண்பர் வீட்டில் போய் படுத்துட்டேன். ஒரு சில மணி நேரம் கழிச்சு எங்க அண்ணன் வந்து எழுப்புனாங்க, தம்பி எந்திரின்னு சொல்லி தட்டி எழுப்புனாங்க. என்ன அப்படின்னு? அப்பதான் எனக்கு போதே இறங்குது. என்ன அப்படின்னு? உன் வீட்டை நீ தீ வச்சுட்டா அப்படின்னாங்க. அப்ப எங்க அண்ணன் கேட்க, நானா வச்சா அப்படிங்க? ஆமா, சப் கலெக்டர், தாசில்தார், இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த நேரம் உன்னை பிடிச்சு அடிச்சே கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி நீ ராமேஸ்வரம் பேரு, அண்ணன் வீட்டுக்கு பேரு, மூத்த அண்ணன் வீட்டுக்கு பேரு, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நான் அங்க ஒரு 2 நாள் அங்க இருந்த ஞாபகம் இருக்கிறது. அங்க இருக்கும்போது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மூலமா பேசி, உங்க தம்பியை நாங்க அடிக்க மாட்டோம், பேப்பர் எல்லாம் வந்துட்டு நாங்களா பிடிச்சு அடிப்போம், நீங்க ஆஜர்படுத்தினா அடிக்க மாட்டோம்னு சொல்லி ஆஜர்படுத்தினாங்க. 37 நாள் அந்த கேஸ்ல நான் உள்ள இருந்தேன். 37 நாள் கழிச்சு தூத்துக்குடி கோர்ட்ல ஃபெயில் கொடுக்கல, ஹைகோர்ட்ல தான் போட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடம் கம்ப்ளீட்டா எரிஞ்சு சாம்பலாக்கப்பட்டிருந்தது. உடுக்கிறதுக்கு ஒரு துணியோட கிடையாது. அருமையானவர்களே, நான் அப்படியே பார்க்க வெறும் இடம் மட்டும் தான் இருக்கு, கண்ணங்கரேன்று பீரோலு கட்டில் எல்லா பொருளும் அப்படியே உருகி போய்விட்டது. என் மனைவிக்கு ஒரு உடுக்கிறதுக்கு கூட துணி கிடையாது. அப்பதான் நினைச்சேன், ஏன் இப்படி நம்ம வீட்டை நம்ம தீ வச்சோம்? யாராட்டும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? யாராட்டும் நம்மளை விடுவிக்க மாட்டாங்களா? இந்த பாவத்திலிருந்து யார் தான் நம்மளை காப்பாற்றுவோன்னு சொல்லி நான் ஏங்கி அழுத நாட்கள் உண்டு. பல இடங்களுக்கு நான் போன நாட்கள் உண்டு. பல இடங்களுக்கு நடந்து போன நாட்கள் உண்டு. பல இடங்களுக்கு நான் போய் யாராட்டும் நம்மளை விடுதலை ஆக்கிற மாட்டாங்கன்னு சொல்லி ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. அருமையானவர்களே, குடிக்க பணம் இல்லைன்னா கையில் கிடக்கிற மோதிரம், சைக்கிள், ஒரு பழைய சைக்கிள் உண்டு, தங்க சாமத்தெல்லாம் வித்து குடிச்ச நாட்கள் உண்டு. ஒரு பழைய சைக்கிள் உண்டு. அந்த சைக்கிளை எடை போட்டா 260 ரூபா தருவாங்க. அந்த 260 ரூபா வாங்கிட்டு, ஏன்னா சைக்கிளை நீங்க பிரிச்சுடாதங்க, நான் நாளைக்கு வந்து கூட ஒரு 50 ரூபா தந்து நான் திருப்பி அப்படின்னு. ஏன்னா சைக்கிளை ஈடு வச்சா வாங்க மாட்டாங்க. குடிக்க பணம் இல்லைன்னு எப்படியாவது குடிக்குன்னு சொல்லி அந்த சைக்கிளை எடை போட்டு குடிச்சிருவோம். அதுக்கும் வழி இல்லையா, வீட்டில் கிடக்கிற பாத்திரங்களை வித்து குடிக்கிறது. சாப்பாடு பொங்குற பானையெல்லாம் புது பானையா இருந்தா விட காலில் வச்சு சப்பி கொண்டு குடித்த நாட்கள் உண்டு. ரொம்ப அருவருப்பான காரியங்களா செய்த நாட்கள் உண்டு. அருமையானவர்களே, இன்னும் சொல்ல முடியாத காரியங்களா உண்டு. அப்படிப்பட்ட பாவத்துல தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த குடியால எங்க அப்பா அழிந்து போனார்கள். இந்த குடியால எங்க மூத்தண்ணன் அழிந்து போனார்கள். இந்த குடியால எனக்கு நேரம் ஒரு மூத்தண்ணனும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால அவர் குடியை விட்டு இருக்கிறார். இந்த குடியால என்னுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டது. எனக்கு 3 பெண் பிள்ளைகள். 37 நாள் கழிச்சு நான் வெளியே வந்த உடனே என் மனைவி எங்க இருக்காங்கன்னு தெரியல, பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப ஒவ்வொரு இடமா தேடுறேன், கண்டுபிடிக்க முடியல. ஒரு கோயில்ல போய் மொட்டையை போட்டுட்டு பைத்தியக்காரனை போல ஒவ்வொரு இடமா அலையிறேன். மனைவி எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, ஏன் நம்ம வீட்டை தீ வச்சோம், இப்ப நமக்கு ஆதரிக்க ஆள் கிடையாது, படுக்கிறது கூட இடம் இல்லையேன்னு சொல்லி நான் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. எங்க அக்கா வீட்டுல, எங்க அண்ணன் வீட்டுல சாப்பிடுவேன். அப்போ சொல்லுவாங்க, எங்க அக்கா இவன் இதே மாதிரிதான் செஞ்சுக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, ஜெயில் போறது, தவறான காரியத்தில் ஈடுபடுறது, கெட்ட நண்பர்களோடு இவன் வாழ்க்கை கழித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி சாப்பாடு வச்சு தந்து பேசுவாங்க. 6 மாசம் வரைக்கும் என் மனைவி எங்க இருக்காங்கன்னு தெரியல. 6 மாசம் கழிச்சு நாசரேத் பக்கத்துல ஒரு அனாதாசிரமத்துல இருக்கிறத கேள்விப்பட்டேன். நானும் என்னுடைய மச்சானும் சேர்ந்து அந்த இடத்துக்கு கடந்து போனோம். அந்த அம்மாட்ட அவங்க ஆசி சிஸ்டர் அவங்க உடம்புட்டாங்க, உன் கூட அனுப்பவே முடியாது, அன்னைக்கு உன் 3 பிள்ளைகளும் உன் மனைவி உள்ள இருந்தா செத்துருப்பாங்க, நீ கொலைகாரனாய் மாறி இருப்பா, சொந்த வீட்டை யாராட்டு தீ வைப்பாங்கன்னு சொல்லி என்ன கடிந்து கொண்டார்கள். நான் சொன்னேன், ஏமா இனி நான் குடிக்கவே மாட்டேன், எனக்கு இந்த ஒரு நேரம் என்ன மன்னிச்சு என் மனைவி என்னோட அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னாங்க. கடைசியில லாஸ்டா இறக்கப்பட்டு அனுப்பினார்கள். கூட்டிட்டு வந்து ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கும். நல்லா வாழ்க்கையில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அப்படியே இளைப்பாறலா போய்கொண்டே இருக்கிறது. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, இனி வாழ்க்கையில முன்னேறிடலாம். வல்லம் வச்சிருந்தனால நல்லா ஒரு 18 வருஷத்துக்கு மேல நல்லா காசு கிடைக்கும், 2000 3000 1000 2000 கிடைக்கும். இனி வாழ்க்கையில நம்ம முன்னேறிடலாம், இந்த சமுதாயத்தில் நம்மளும் வாழ்ந்தலாம்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு விசேஷ நாள் வந்தது. அப்ப எனக்கு குடி வாங்கித்தா அப்படின்னாங்க, சரக்கு வாங்கித்தா அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நான் வெளியே நின்னேன். மறுபடியும் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க, இன்னைக்கு மட்டும் ஒரு 3 நிமிஷம் அடி அப்படின்னாங்க. அப்ப எனக்கு வேண்டாம் பிரதர், நான் குடிக்கல அப்படிங்க.
இல்ல இன்னைக்கு மட்டும் நீ குடின்னு சொல்றாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தின உடனே ஒரு 3 ounce குடிச்சேன். அந்த 3 ounce குடிச்ச பிற்பாடு மறுபடி நான் ஒரு ஆஃப் எடுக்கேன், மறுபடி 3 பேர் சேர்ந்து குடிக்கும், மறுபடி உள்ள போயிட்டு வெளியே வரோம், மறுபடி சரக்கு வாங்குறோம் குடிக்கும். இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல போதையாயிட்டு வீட்டுக்கு நான் போகல. சாயந்தரம் போல அந்த நல்ல போதையில வீட்டுக்கு போறேன். என்னுடைய மனைவி 3 பிள்ளைகள் வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க, வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப என் மனைவி நான் மறுபடியும் சண்டை போடுறேன், எனக்கு குடிக்க பணம் தான், நான் சூதாடணும் அப்படின்னு. என் மனைவி சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீங்க எல்லா பொருளையும் வித்துட்டீங்க, மீதி பொருள் பேங்க்ல இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்க. அப்போ நான் அப்படி பார்க்க, காதுல மட்டும் கம்மல் மட்டும் தங்க கம்மல் போட்டிருக்கான். அப்ப இந்த கம்மலை நம்ம வாங்கினோம்னா நல்லா குடிக்கலாம் சூதாடலாம்னு சொல்லி கம்மலை கலத்திட்டா அப்படிங்க. அப்ப என் மனைவி சொல்றாங்க, 3 பிள்ளைகள் இருக்கு, ஒரு காய்ச்சல் மண்டடினா பிள்ளைகளுக்கு வச்சு பாத்துக்கலாம், நான் இதை தரமாட்டேன் அப்படிங்க. இவ தரமண்டன் சொன்ன உடனே எனக்குள்ள இருந்து சத்துரு சொல்றான், இவளை கொன்றுங்கிற எண்ணம் உருவாகிட்டே இருக்கு. அப்போ நான் அவருடைய மனைவி சத்தம் போடுறேன், நீ எனக்கு தரலனா உன்னை கொன்று அப்படிங்க, நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல தரமாட்டேன் அப்படிங்க. தரமண்டன் சொன்ன உடனே ஒரு பொம்பளை நமக்கு கீழ்ப்படிய மாட்டான்னு சொல்லிட்டு லாஸ்டா உன்னைய கேட்க, நீ தரலனா உன்னை கொன்று அப்படிங்க. என்ன கொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்றான். எப்படி கொல்லலாம்னு பார்க்க பக்கத்துல ஒரு பெரிய மண்வெட்டி கிடக்கு. இந்த மண்வெட்டி தூக்கி மண்டையில அடிங்கிற உணர்வு உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. சாத்தான் உள்ள இருந்து என்ன தூண்டி கொண்டே இருக்கிறான். கஞ்சா குடிச்சிட்டு என்ன செய்ய நினைக்கிறேன் செஞ்சிருவேன். இப்படி பல காரியங்களை செஞ்ச நாட்கள் உண்டு. இப்ப சாத்தான் இடைப்படுறான், இவளை கொன்று, ஒரு பொம்பளை உனக்கு கீழ்ப்படிய மாட்டான், இவளை கொன்றுங்கிற என்ன வந்துகிட்டே இருக்கு. அப்ப லாஸ்டா சொல்றேன் என் மனைவிட்ட, நீ தரலாம் உன்னை கொன்று அப்படிங்க. என் மனைவி சொன்னாங்க, என்ன கொன்னாலும் பரவாயில்ல தரமாட்டேன் அப்படிங்க. இந்த மண்வெட்டியை தூக்கி ஓங்கி அடிக்க போறேன், வேகமா ஒரு சகோதரி கதவை தள்ளிட்டு வந்தாங்க. ஒரு 2 செகண்ட் பிந்திருந்துச்சுன்னா என் மனைவியை நான் கொண்டிருப்பேன், நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன், என் 3 பெண் பிள்ளைகளும் அனாதையாக்கப்பட்டிருப்பார்கள், தெருவுக்கு வந்திருப்பார்கள். அருமையானவர்களே, அந்த சகோதரி வந்து சொன்னாங்க, நான் அப்படியே திரும்பி பார்க்க, இந்த அக்கா வேகமா வராங்க, ஒரு நாளும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பி பார்க்க, அந்த அக்கா வந்து சொன்னாங்க, தம்பி நான் வீட்டுல சாப்பிட்டு இருந்தேன், பாதி சாப்பாடை வச்சுட்டு ஏசப்பா அவன் வீட்டுக்கு வர சொன்னாங்க. இந்த இயேசு தேடி வந்து வாழ்வு கொடுக்கிற தேவன். அருமையான நண்பர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, தேவன் அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் இந்த ஏசப்பா வாழ வைக்கிற தேவன். அவர் உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து பாவத்திலையும் சாபத்திலிருந்து விடுதலையாக்குற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறத பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் பாதிக்கப்பட்டதுக்கு முழுக்க என்னுடைய சரியில்லாத நண்பர்கள், கெட்ட நண்பர்களோடு ஐக்கியம் வைத்து என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. அதால என்னுடைய குடும்பத்துல பாதிப்பு. எங்க அக்கா இறந்து போனாங்க, எங்க அம்மா இறந்து எங்க அம்மாவை நாங்க ஒரு அடக்கம் இருந்தா விட நல்லா இருந்திருக்கும், எங்க போனாங்கன்னே தெரியல. அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டா. அந்த அக்கா வந்து சொன்னாங்க, தம்பி இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக சிலுவையில மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார், உன் சாபத்தை மன்னிப்பார், இந்த இயேசுவை நம்பிப்பார், உனக்கு வாழ்வு கொடுப்பார் சொல்லி அந்த அக்கா பேச பேச எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஐயோ, இந்த குடியில இருந்து யார் நம்மளை காப்பாத்துவா, இந்த சூதாட்டத்துல இருந்து யார் என்ன விடுதலையாக்குவா, கஞ்சா குடிக்க கூடாதுன்னு நினைக்க முடியலையேன்னு சொல்லி நான் ஏங்கி அழுத நாட்கள் உண்டு. இந்த சகோதரி சொன்னாங்க, தம்பி நான் போற சர்ச்சைக்கு ஒரே ஒரு நாள் வந்துப்பா, நான் போற சர்ச்சைக்கு ஒரே ஒரு நாள் வந்துப்பா, உனக்கு வர இஷ்டம் இருந்தவா, இல்லைன்னா வர வேண்டாம் அப்படின்னாங்க. நான் முத நாள் என் மனைவிட்ட சொல்லல, முத நாள் போய் பார்ப்போம், இந்த இயேசு விடுதலை இருந்தா வாழும், இல்லைன்னா செத்துருன்னு சொல்லி முத நாள் வேதனையோடு இந்த பாவத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவான்னு சொல்லி நான் அந்த சகோதரி சொன்ன சபைக்கு கடந்து போனேன். அப்ப அங்க இருக்கிற ஊழியக்காரர் பேசினா, அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கை அழிஞ்சிட்டு நினைக்கியா, உன்னை காப்பாத்தாலும் இல்லை நினைக்கியா, உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் உன் மேல நேசமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவரால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று வேதம் கூறுகிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள், அவர் உன்னை விடுதலையாக்குவார். உன் முன்னோர்கள் செய்த பாவம், நீ செய்த பாவத்திலிருந்து ஆண்டவரா இயேசு உன்னை விடுதலையாக்குவார்னு சொல்லி பேச 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 எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த இயேசு என்ன குடியிலிருந்து விடுதலையாக்குவாரா, இந்த இயேசு என்ன பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார்னு சொல்லி, இயேசுவே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி என் வாழ்க்கைய 2007ஆம் ஆண்டு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அந்த செய்தியை கேட்டுட்டு நான் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்திருக்கேன். என்னுடைய 18 வருஷ குடியும்
இயேசு கிறிஸ்து என்ன விடுதலையாக்கினார். 20 வருஷம் சூதாட்டம், 20 வருஷம் கஞ்சா பழக்கம், பீடி, சீரட்டு, நாடகம், சினிமா, கெட்ட வார்த்தை எல்லாத்திலும் இருந்தும் நான் ஆராதிக்கிற இயேசு விடுவித்தா. அருமையான நண்பர்களே, இந்த காணொலி மூலமா ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன விடுதலையா காலையில் நினைக்கீங்களா? இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பே, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஒரே நாள்ல விடுதலை. எனக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து இந்த இயேசு விடுவித்து விட்டார். ஆண்டவரே, இனி உமக்காக வாழ்வுன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக முழு நேரமா ஆண்டவருடைய பணியை ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு சபையில் இருக்கிற ஒரு சில ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுத்து சபையோடு இணைந்து ஒரு 2 ஆண்டு காலமாக ஊழியத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். மறுபடியும் ஆண்டவர் அழைத்து இந்த ஊழியத்துல 15 வருஷமா முழு நேரமா ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இயேசுவால மட்டும்தான் விடுதலை. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மனுஷனால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார். உங்க கணவனுக்கு விடுதலை கொடுப்பார். உங்க கூட பிறந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுப்பார். எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த சகோதரனை விடுதலையாக்கின தேவன் என் கணவனை விடுதலையாக்கணும், என் பிள்ளைகளை விடுதலையாக்கணும் சொல்லி கூப்பிடும் போது நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுமையா நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன அழைத்தாங்க. அழைத்த உடனே ஊழியத்துக்கு நான் கால் எடுத்து வைக்கும் போது பயங்கரமான எதிர்ப்பு, பயங்கரமான யார் எந்த ஆதரவும் கிடையாது. ஒரு சில ஊழியக்காரங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்பு கிடையாது, பாட தெரியாது, கைத்தட்ட தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, நீ வந்து ஊழியத்துக்கு என்ன செய்ய போறான்னு சொன்னாங்க. குறிப்பா 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, உன் பிள்ளைகளை யார் கட்டி கொடுப்பான்னு சொல்லி என் குடும்பத்தில இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஒன்னே ஒன்று சொன்னேன், இவ்வளவு கொடூரமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற தேவன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் போது என் தேவன் என்ன செய்யறார் பாருன்னு சொன்னேன்.